வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். ரீசெண்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளோடைய க்ரோத் அண்ட் இனோவேஷன்ன்றது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால நிறைய பேர் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் நிச்சயமாகவே இருக்காங்க இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெஹிக்கிள்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, டாப் 5 பெஸ்ட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸோடைய லிஸ்டிங் வீடியோவை பார்ப்போம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன விஷயம் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடினான மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக விஷயமா எப்படிக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய QC1. ஆமாங்க, இது வந்து நம்ம ஹோண்டாவுடைய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ரீசெண்டாக நம்மளுடைய மார்க்கெட்டில் ஆட் ஆன ஒரு வெஹிக்கிள். பட் ஓரளவுக்கு மேபி இந்த வெஹிக்கிள் பற்றி தெரிஞ்சுக்கலாம், பட் நிறைய பேருக்கு தெரியல. பட் சொல்லப்போனால் ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாகவே இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு டிசைன்னு சொல்லலாம். ரொம்ப அப்படியே ஒரு ஃபேன்சி அண்ட் அந்த மாதிரி விஷயங்களும் இல்லை, அதுக்குன்னு ரொம்ப லீனியராகவும் இல்லை. ஒரு டீசெண்டான ஒரு நார்மல் ஸ்கூட்டர் மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளோட டிசைன்ன்றது. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு பேட்டரி பேக்கேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு 1.5 கிலோவாட்கான ஃபிக்ஸட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா பர் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டாப் ஸ்பீடு 50 கிலோமீட்டர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. 0 to 40 9.4 செகண்ட்ஸில் ரீச் பண்ண முடியுது. ஓவராலாக ஒரு டீசெண்டான ஸ்பெக் இருக்குது உங்களுக்கு. ஓவரால் வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ப்ராடரான சீட்டு, ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ், பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான். உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் எல்லாம் ஜஸ்ட் 89.5 kg தான். இருக்கிறதுலே நல்ல ஒரு லைட் வெயிட்டான வெஹிக்கிள் இது. உங்களுக்கு சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ன்ற மாதிரி சொல்லலை, பட் இதுவுமே ஓரளவுக்கு கம்மியான சீட் ஹைட்டில் தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் ஒன்று ரவுண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் ஜஸ்ட்டு 92,000 தான் வருது. ப்ரைஸிங்கில் ரிலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த ஒரு ஹோண்டாவுடைய வெஹிக்கிள் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்க்கு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஒரு ப்ராடக்ட்டு. ஆமாங்க, இப்போல்லாம் நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்குன்னா ஏதோ தெரியாத புது பிராண்டில் எடுக்கிறோமான்ற மாதிரி மைண்ட் செட்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற ஐசி ஸ்கூட்டர்ஸ், ஐசி வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பிராண்ட்ஸ் எல்லாமே இப்போ வெஹிக்கிள்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பெஸ்ட்டான ரேஞ்சில் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன் டோனோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஆமாம், உங்களுக்கு சீட்டு நல்லா பெருசாக லென்த்தாக நல்லா ப்ராடாக கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓவரால் வெஹிக்கிளில் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்கள் பக்காவாக கொடுத்துருப்பாங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் 34 லிட்டர்ஸு. ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு ஃபுட்போர்டு நல்லா தாராளமாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் க்ளவுட் பாக்ஸுன்ற மாதிரி ஓவராலாக ஸ்டோரேஜில் எந்த வித குறையும் இல்லாத மாதிரி ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. ஃபீச்சர் செட்டப்பும் ஒரு டீசெண்டான ஒரு ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. சொல்லப்போனால் க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிளில். அப்படின்னா பார்த்துங்கப்பா எந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளுடைய ஃபீச்சர்ஸ்ன்றது இருக்குன்றது. ஆமாங்க, சரி ஓகே. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு பேட்டரி பேக்கேஜ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் வந்து உங்களுக்கு 1.8 கிலோவாட்லேருந்து 3.1 கிலோவாட் வரைக்கும் பேட்டரி ஆப்ஷன்ஸ்ன்றது கொடுக்குறாங்க. ரைடிங் ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கு 86 கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சமாக 158 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் தர முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. டாப் ஸ்பீடு 68 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. சார்ஜிங் டைமு உங்களுக்கு 2 மணி நேரத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 மணி நேரம் கிட்ட எடுத்துக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. 0 to 80. இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷன் மட்டும் டாப் ஆஃப் தி லைனில் அது போகிறீங்களப்ப இன்னும் கொஞ்சம் குவிக்காக ஏறதுக்கான சான்சஸும் இருக்குது. பிரேக்கிங் செட்டப் பொறுத்தளவுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். டோட்டல் வெயிட்டு 101 kg கிட்ட வரைக்கும் வருது. ஒரு நல்ல ஒரு லோயஸ்டான வெயிட்டு தான். சீட் ஹைட்டு 760 mm. அப்படின்றப்ப சீட் ஹைட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கம்மியான ரேஞ்சில் இருக்குன்றப்ப நீங்கள் ஷார்ட் ரைடராக இருந்தால் கூட நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஆக மொத்தத்தில் ஒன்று ரவுண்ட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 97,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,12,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்க்கு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்ம வேதாவோட VX2. ஆமாங்க, இந்த ஒரு பிராண்ட் பற்றி சொல்லலாம். இது வந்து நம்ம ஹீரோ இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட மோஸ்ட் பெஸ்ட் செல்லிங் பிராண்டான ஹீரோவோடைய ஒரு சப் பிராண்ட் மாதிரியான ஒரு பிராண்டு தான் இந்த ஒரு வேதான்றது. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு இது வந்து நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். சொல்லப்போனால் பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஐசி ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிசைன் ஸ்டான்ஸ்லேயே இருக்கும்னு சொல்லலாம். அது இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பேட்டரி பேக்கேஜ்லாம் பார்த்தோம்னா நல்லா
கொடுத்துருக்காங்க. 2.2 கிலோவாட்லேருந்து 3.4 கிலோவாட், அதுவும் போர்ட்டபிள் ஸ்வைப்பபிள் பேட்டரி. நீங்கள் ஒரு பேட்டரி யூஸ் பண்ணுற சமயத்தில் இன்னொன்று சார்ஜ் போட்டு ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு உண்டுன்றப்ப அந்த ஒரு விஷயம் பேட்டரியில் இதில் உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரைடிங் ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு 92 கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சமாக 142 கிலோமீட்டர் வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப ரைடிங் ரேஞ்சிலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாகவே இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். டாப் ஸ்பீடு 70லேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. சார்ஜிங் டைம்லாம் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் 53 நிமிடத்துலேருந்து 5 மணி நேரம் 39 நிமிடங்கள் வரைக்கும் எடுத்திருக்கு. அது வந்து 0 to 100 ஏறுறதுக்கு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா இதில் வந்து அந்த ஒரு 2.2 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் இருக்குது. அது வந்து நார்மல் சார்ஜரில் போகிறீங்கப்ப 3 மணி நேரம் ஆல்மோஸ்ட் ஒரு 4 மணி நேரம் கிட்டே எடுத்துக்குன்னு வச்சுக்கலாம் ஃபுல் சார்ஜுக்கு. இதில் வந்து அந்த ஹையஸ்ட் பேட்டரியான 3.4 கிலோவாட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு 5.5 மணி நேரம் கிட்டே எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் ஏறுறதுக்கு. பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்கப்பா. உங்களுக்கு டோட்டல் வெயிட் வந்து இத்தனை தான்ன்ற மாதிரி தெரியல, பட் கம்மியாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் இந்த ஸ்கூட்டர் ஓட்டியிருக்கேன், ஈஸியாக தான் இருக்குன்றப்ப வெயிட்லாம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 777 கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் 95,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,20,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி ப்ரைஸிங்லேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அதுலேயும் குறிப்பாக இதோடைய அந்த ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், அந்த ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கு ஸ்டோரேஜ்லையும் ஒரு 33 லிட்டர்ஸ் 100 ஸ்டோரேஜ் மாதிரி அதுலேயும் ப்ராக்டிக்கலாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எந்த லிஸ்டிங்லன்னு பார்த்தோம்னா நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட iQube. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த ஒரு டிவிஎஸ் பிராண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணப்பட்ட ஒரு நல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை வந்து ஸ்பெசிஃபைடாக சூஸ் பண்ணலாம்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இதோடைய சர்வீஸ் டீமு. ஆமாங்க, டிவிஎஸ் தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ்ன்றது இந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அசிஸ்ட் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஆமாங்க, மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்னு பார்த்தோன்னா ஷோரூம் செட்டப் ஓரளவுக்கு இருக்குது. சர்வீஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டட் தான் மற்ற எல்லாருக்கும் சொல்ல, ஒரு சில எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸுக்கு. பட் ஆனால் இவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் ஒரு சர்வீஸ்ன்றது கிடைக்குது. அதுக்கடுத்து லெஸ் பண்ணிக்க அந்த ஒரு பேட்டரி பேக்கேஜ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 2.2 கிலோவாட்லேருந்து 5.3 கிலோவாட் வரைக்குமான ஃபிக்ஸட் டைப் பேட்டரி தான் கொடுக்குறாங்க. ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கு 74 கிலோமீட்டர்லேருந்து 212 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வெளி ரேஞ்ச் அண்ட் பேட்டரி விஷயத்தில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் டிவிஎஸ் இந்த ஒரு வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு 75 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு டாப் ஆஃப் தி லைன் போகிறீங்கப்ப 82 கிலோமீட்டர் வரைக்கும் கூட ரேஞ்ச் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சார்ஜிங் டைமு உங்களுக்கு 2 மணி நேரம் 45 நிமிடங்கள்லேருந்து 4 மணி நேரம் 18 நிமிடங்கள் வரைக்கும் எடுத்துக்குது. 0 to 80% சார்ஜ் ஏறதுக்கு. பிரேக்கிங் செட்டப் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷனாக வருது, பின்னாடி ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 115 kg, ஒரு 125 cc வெஹிக்கிளுக்கு ஈக்குவலான ஒரு வெயிட்ன்றது இருக்குது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 770 கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் ஓகேப்பா. உங்களுக்கு ஓவரால் வெஹிக்கிளுடைய ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்களையும் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் 33 லிட்டர்ஸ், ஃபுட்போர்ட் நல்ல ஸ்பேஸாக இருக்கும், சீட்டு நல்லா பண்ணியிருப்பாங்க. ஓரளவு ஸ்டோரேஜ்லாம் உங்களுக்கு எந்த வித குறையும் இருக்காது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,12,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,77,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹைக்காக தான் ஃபீல் ஆகும். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில ஸ்பெக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்க தான் செய்யுது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம எய்த்தருடைய ரிஸ்தா. ஆமாங்க, நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ரைஸிங் அது எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபேமிலி ஸ்கூட்டர் வேணும், அதுவும் எலக்ட்ரிக்கில் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த எய்த்தருடைய ரிஸ்தாவை சூஸ் பண்ணலாம். அதுக்கு ரீசன்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இதில் வந்து உங்களுக்கு பேட்டரி அண்ட் மோட்டரில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் பண்ணியிருப்பாங்க. 2.9 கிலோவாட்லேருந்து 3.7 கிலோவாட்கான ஃபிக்ஸட் பேட்டரி கொடுத்து அது வந்து ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 123 கிலோமீட்டர்லேருந்து 160 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு தருது. டாப் ஸ்பீடும் உங்களுக்கு 80 கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. 0 to 40 வெறுமே 4.7 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுது. அப்படின்றப்போ பவர் விஷயத்தில் ரிலி பெஸ்ட்டாக ரேஞ்சில் இருக்குது. அட் த சேம் டைமில் மைலேஜ் அதான் ரேஞ்சிலையும் உங்களுக்கு நல்லா இருக்குது. சார்ஜிங் டைம் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் வந்து 8 மணி நேரம் கிட்ட வரைக்கும்லாம் சார்ஜ் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க டாப் ஆஃப் தி லைனு. பட் ஆனால் இதுலேயும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் உண்டு. அது போகிறீங்கப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான சார்ஜிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பின்னாடி
ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 125 கேஜி, சீட் 780 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,25,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,83,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் கொஞ்சம் கூட தான், பட் மற்றபடின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டிசைன் விஷயத்தில் நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டோரேஜ் ப்ராக்டிகாலிட்டியும் நல்லா பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜும் சரி, அந்த ஒரு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அது போகிறீங்கப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஓவரால் வெஹிக்கிளோடைய டிசைன் ஸ்ட்ரக்சரும் நல்லாயிருக்கும். ஃபீச்சர்ஸும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க டிவிஎஸோட ரிஸ்டான்றவங்க அவங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய பெஸ்ட்டுன்ற எதுன்றது உங்களுடைய பெஸ்ட்டு, உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், see you later.